சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம்பெண்ணூறு ஆனாய் போற்றி, குவளைக்கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 5ஆம் நாள் 18/4/2024 வியாழக்கிழமை. தசமி திதி 5:32 மாலை வரை, பின் ஏகாதசி திதி. ஆயில்யம் நட்சத்திரம் 7:56 காலை வரை, பின் மகம் நட்சத்திரம். கண்டம் நாமயோகம் 46:51 நாளிகை வரை, பின் விருத்தி நாமயோகம். கரசை கரணம் 28:54 நாளிகை வரை, பின் வணிசை கரணம். சித்த யோகம் 4:56 நாளிகை வரை, பின் அமிர்த யோகம். மேசராசி இருப்பு 3:54 நாளிகை. விவாக சக்கரம் தெற்கு, வாரசூளை தெற்கு, பரிகாரம் தைலம். யோகினி பூமி. திருக்கணித சிரார்த்த திதி தசமி, வாக்கிய சிரார்த்த திதி தசமி. இன்று விவாக நாள், தர்மராஜ தசமி. சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் பகல் 1:49 முதல் 3:22 வரை. யமகண்டம் 6 முதல் 7:33 வரை. சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 9:02 முதல் 10:32 வரை, முற்பகல் 1:02 முதல் 1:48 வரை, பிற்பகல் 4:32 முதல் 7:02 வரை, இரவு 8:02 முதல் 9:02 வரை. இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு சூரியன், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. இன்று காலை 7:56க்கு சந்திரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். காலை 7:56 வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பின் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேசராசி அல்லது மேச லக்கண அன்பர்களே, மேசராசிக்கு ராசியில் குரு சூரியன், 4ஆம் பாவத்தில் சந்திரன், 6ஆம் பாவத்தில் கேது, 11ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு உள்ள நிலையில் இன்று காலை 7:56க்கு சந்திரன் 4ஆம் பாவத்திலிருந்து 5ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகி மேசராசிக்கு தரும் பலன்கள். 5ஆம் பாவத்தில் உள்ள சந்திரனை குரு பார்வை செய்யும் நிலையில் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். குலதெய்வ அருள் கிட்டும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். விஐபிக்கள் ஆதரவு கிட்டும். சுபகாரிய விஷயமாக நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மேசராசி அசுவினி நட்சத்திர அன்பர்களே, பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். பொன்பொருள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயமாக நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உங்களது தொழில் ஸ்தாபனங்களிலிருந்து வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். நீண்ட நாளாக எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மேசராசி கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர அன்பர்களே, உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். நீண்ட தூர சுபகாரியங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன், சூரியன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 2, 83, 47, 1, 82, 37, 8, 53, 71. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு.
ரிஷபராசி அல்லது ரிஷப லக்கண அன்பர்களே, ரிஷபராசிக்கு 3ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் இன்று காலை 7:56க்கு 4ஆம் பாவத்திற்கு பயிற்சி ஆகிறார். 5ஆம் பாவத்தில் கேது, 10ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 11ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 12ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். 4ஆம் பாவத்தில் உள்ள சந்திரனை குரு பார்வை செய்யும் நிலையில் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தாயார் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் மற்றும் இடமாறுதல்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். எதிர்பார்த்த பண வரவு கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். பொன்பொருள் விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். சுபகாரிய விஷயமாக நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன், சனி, புதன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 83, 8, 53, 71, 5, 95, 41. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்கண அன்பர்களே, மிதுன ராசிக்கு 2ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் இன்று காலை 7:56க்கு 3ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். 4ஆம் பாவத்தில் கேது, 9ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 11ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். 3ஆம் பாவத்தில் உள்ள சந்திரனை குரு பார்வை செய்கிறார். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். பொருளாதார ரீதியாக மிக சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. விஐபிக்கள் ஆதரவு கிட்டும். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களுக்கு அல்லது உங்களது குடும்பத்தினரின் திருமண சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். குலதெய்வ அருள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன், சூரியன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 2, 82, 47, 1, 82, 37, 8, 53, 71. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு.
கடகராசி அல்லது கடக லக்கண அன்பர்களே, கடகராசிக்கு இன்று காலை 7:56க்கு சந்திரன் ராசியிலிருந்து 2ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகிறார். 3ஆம் பாவத்தில் கேது, 8ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 10ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். கடகராசிக்கு 2ஆம் பாவத்தில் உள்ள சந்திரனை குரு பார்வை செய்கிறார். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வாகன யோகம் கிட்டும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. அரசு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு நல்ல நாள். தொழில்துறையினருக்கு தொழிலில் முன்னேற்றமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். விஐபிக்கள் ஆதரவு கிட்டும். பூர்வீகமாக செய்யக்கூடிய தொழிலை செய்பவர்கள் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சுபகாரிய விஷயமாக நீண்ட தூர பயணங்களை செய்வீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். விஐபிக்கள் ஆதரவு கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். நீண்ட நாளாக எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், சூரியன், கேது, குரு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 83, 47, 1, 82, 37, 7, 97, 70, 3, 30, 12. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கண அன்பர்களே, சிம்ம ராசிக்கு 12ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் இன்று காலை 7:56க்கு ராசிக்கு பயிற்சியாகிறார். 2ஆம் பாவத்தில் கேது, 7ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 9ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். ராசியில் உள்ள சந்திரனை குரு பார்வை செய்வதால் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். விஐபிக்கள் ஆதரவு கிட்டும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று குரு பகவானுடன் சேர்க்கை பெற்றுள்ள நிலை. உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயமாக நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். அரசு காரியங்களில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உடல் ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். விஐபிக்கள் ஆதரவு கிட்டும். குலதெய்வ அருள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நாளாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், புதன், செவ்வாய், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 82, 5, 95, 41, 9, 63, 81, 3, 30, 12. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்கண அன்பர்களே, கன்னி ராசிக்கு இன்று காலை 7:56க்கு 11ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் 12ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். ராசியில் கேது, 6ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 8ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். 12ஆம் பாவத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் அதிக அலைச்சல் மற்றும் விரயம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். குடும்ப உறவினர்களுக்குள் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். வாகன பயணங்களில் கவனம் தேவை. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பொன்பொருள் விஷயத்தில் கவனம் தேவைப்படும் நாளாக விளங்குகிறது. கன்னி ராசியினர் இன்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி செவ்வாய் புதன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 53, 71, 9, 63, 81, 5, 95, 41. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு காலபைரவர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்கண அன்பர்களே, துலாம் ராசிக்கு 10ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் இன்று காலை 7:56க்கு 11ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். 12ஆம் பாவத்தில் கேது, 5ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 7ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். 11ஆம் பாவத்தில் உள்ள சந்திரனை குரு பார்வை செய்கிறார். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதரர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். புத்திர பாக்கிய தடை இருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். விஐபிக்கள் ஆதரவு கிட்டும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும். இறை அருள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயமாக நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக விளங்குகிறது. துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி சந்திரன் குரு புதன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 53, 71, 2, 83, 47, 5, 95, 41. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்கண அன்பர்களே, விருச்சக ராசிக்கு 9ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் இன்று காலை 7:56க்கு 10ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். 11ஆம் பாவத்தில் கேது, 4ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 6ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். 10ஆம் பாவத்தில் உள்ள சந்திரனை குரு பார்வை செய்கிறார். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும்.
அரசு உத்தியோகத்தில் இருப்போர் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. உங்களது உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். இறையருள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. திருமண சுபகாரிய விஷயமாக நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தாயார் வழியில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். அரசு காரிய முயற்சிகளில் அனுகூலம் கிட்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். எதிர்பார்த்த பண வரவுகள் கிட்டும். அரசு காரியங்களில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன், சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 83, 74, 1, 82, 37. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்கண அன்பர்களே, தனுசு ராசிக்கு இன்று 8ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் காலை 7:56க்கு 9ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். 10ஆம் பாவத்தில் கேது, 3ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 5ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். 9ஆம் பாவத்தில் உள்ள சந்திரனை குரு பார்வை செய்யும் நிலையில் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு தொழில் போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புத்திரர் வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். புத்திரர்கள் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். தொழில் ஸ்தாபனங்களில் புதிய முதலீடு செய்வதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. பொன்பொருள் விஷயங்களில் கவனம் தேவை. தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். இறை அருள் கிட்டும். சுபகாரிய விஷயமாக நீண்ட தூர பயணங்களுக்கு சென்று வருவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன், சூரியன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 2, 83, 47, 1, 82, 37, 8, 80, 53, 71. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு.
மகர ராசி அல்லது மகர லக்கண அன்பர்களே, மகர ராசிக்கு 7ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் இன்று காலை 7:56க்கு 8ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். 9ஆம் பாவத்தில் கேது, 2ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 4ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். மகர ராசிக்கு 8ஆம் பாவத்தில் உள்ள சந்திரனை குரு பார்வை செய்யும் நிலையில் பெரிய பாதிப்புகள் இல்லாத சுப சந்திராஷ்டமமாகவே விளங்குகிறது. வாழ்க்கை துணை வழியில் பிரிவினை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை ஒத்திவைப்பது நன்மை பயக்கும். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். அரசு காரியங்களில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி. அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 53, 71. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு காலபைரவர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கும்பராசி அல்லது கும்ப லக்கண அன்பர்களே, கும்பராசிக்கு 6ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் இன்று காலை 7:56க்கு 7ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகிறார். 8ஆம் பாவத்தில் கேது, ராசியில் சனி செவ்வாய், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 3ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தொழில் ஸ்தாபனங்களுக்கு எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். திருமண சுபகாரிய விஷயமாக நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். கும்பராசி சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். அரசு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாளாக எதிர்பார்த்த பணவரவுகள் கிட்டும். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இறை அருள் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. திருமண சுபகாரிய விஷயமாக நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். விஐபிக்கள் ஆதரவு கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி, சந்திரன், சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 53, 71, 2, 83, 47, 1, 82, 37. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு காலபைரவர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மீன ராசி அல்லது மீன லக்கண அன்பர்களே, மீன ராசிக்கு 5ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் இன்று காலை 7:56க்கு 6ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். 7ஆம் பாவத்தில் கேது, 12ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், ராசியில் சுக்கிரன் புதன் ராகு, 2ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். 6ஆம் பாவத்தில் உள்ள சந்திரனை குரு பார்வை செய்கிறார். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாளாக எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும்.
மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். குலதெய்வ அருள் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தனலாபத்தை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். விஐபிக்கள் ஆதரவு கிட்டும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. அயன சயன சோகோபோக விஷயங்களில் தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். திருமண சுபகாரிய விஷயமான தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாளாக எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். குடும்பத்தில் இருந்த பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 83, 47, 3, 30, 12. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.